வணக்கம். உங்கள் எல்லாரையும் சந்திக்கல பெரும் மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு அழைச்சதுக்கும் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ சார். ஐ ஸ்பீக் இன் தமிழ் சார். ஸோ டாக்ஸ் பேயர்ஸ் அரசியலுக்கு ஒரு மையம். நம்ம கவர்மெண்ட்ல ஏதாவது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னா அதை தெரிஞ்சுக்கிறது முதல்ல யாரை போய் பார்க்கறது. நான் படித்து முடிச்சு நானும் சார்ட் அக்கௌண்ட் ஆடிட்டர்ஸில் ஒர்க் பண்ண ஒரு 6 months ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு 4 கம்பெனி ஆடிட் போயிருக்கேன். ஸோ இதை பற்றி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறது ஃபஸ்ட்டு யாரை போய் பார்க்கறது, எப்படி பார்க்கறதுன்றது ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போது அதை நம்ம எளிமையாக தெரிஞ்சுக்கிற அளவுக்கு எல்லாருக்கும் புரிகிற அளவுக்கு அங்கே அதுக்கு ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சு பேன் எப்படி ஓப்பன் பண்ணுறது, அதனால இருக்க சிக்கல்கள் என்ன, குழந்தைகளுக்கு புரிகிற மாதிரி அது ஒரு கார்ட்டூன் வடிவத்தில் அதை கொடுத்துருக்கு இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஒரு மூவ். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவ்ஸாக இருக்குது. பட் ஆனால் இப்போ நான் பேன் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அது ஹிந்தியிலும் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது. அது இங்கே நிறைய பேருக்கு அது கொஞ்சம் திரும்பி அது கடினமான இடத்துல இருக்கும். இந்த தமிழ்லையும் இருந்தால் அது எல்லாருக்கும் இன்னும் கொஞ்சம் அதை பார்த்து அதை புரிஞ்சுக்கிறது வசதி. ஏன்னா நீங்கள் இந்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதே எல்லாருக்கும் அது எளிமையாக போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி தான். அந்த முயற்சியை நான் பெருசாக வரவேற்கிறேன். பட் ஆனால் அது தமிழ் இருந்தால் எல்லாருக்கும் அது இன்னும் எளிமையாக போய் சேரும். ஏன்னா இங்கே என்னென்ன மாற்றங்கள் நிகழ்வுது, எப்படி இருக்கு, திடீர்னு ஏதாவது பிரச்சனை வரும்போது தான் என்ன பிரச்சனைன்னு ஒரு படப்படப்பட தான் அதை தெரிஞ்சுக்கணும். ஸோ அது முன்னாடியே அதை பற்றின விளக்கமும் தெளிவும் நம்ம புரிகிற மொழியில் இருந்துச்சுன்னா நம்மளால் அதை பற்றின இன்னும் அறிவு தெளிவாக இருக்க முடியும் நான் நினைக்கிறேன். இல்லாட்டி மறுபடியும் திரும்பி அதே ஒருத்தரை சார்ந்து தான் இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ அது நிகழ்ந்தா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி இந்த முயற்சி ரொம்ப அற்புதமானது. டாக்ஸ் பே பண்ணுறது அவ்வளோ முக்கியம், அவசியம். எவ்வளோக்கு நம்முடைய உரிமைக்காக நம்ம அரசுகிட்ட கோரிக்கை வைக்கிறோமோ அதே அளவு இந்த டாக்ஸ் பே பண்ணுறது நம்ம கடமை நான் முழுசாக நம்புகிறேன். ஸோ அதனால் இந்த முயற்சி நான் வரவேற்கிறேன். அப்புறம் எனக்கு ரொம்ப நாளாக மனசில் இருக்கிற ஒரு பெரிய சார், கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு டாக்ஸ்லாம் கட்டுறோம், ஏதாவது பெனிஃபிட் தான் நல்லா இருக்கும் சார். இன்சூரன்ஸ் ஏதாவது அப்படி நிறைய நீங்கள் இவ்வளோ மேலே இருந்தால் டாக்ஸ் ஒரு ஸ்லாப்லாம் வச்சுருக்கீங்க, அந்த ஸ்லாப் பேஸ் பண்ண மாதிரி ஏதாவது ஒரு இவ்வளோ பே பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது இஃப் தே ஆர் நாட் இன் அ குட் கண்டிஷன் ஆஃப்டர் சம் டைம்ஸ். ஒரு காலத்தில் நல்லா சம்பாதிச்சிருப்போம், ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வருமானம் இல்லாமல் போய் நிலைமை சரியில்லாமல் போனால் ஒரு நல்ல டாக்ஸ் பேயராக நல்ல சிட்டிசனாக தன்னை ஒருத்தர் கட்டியிருந்தோம்னா அவருக்குன்னு சில பெனிஃபிட்ஸ் இருக்கலாமே அப்படின்னு தோணுது. அதனால் அதையும் கொஞ்சம் நீங்கள் கன்சிடர் பண்ண கேட்டுக்கிறேன். மற்றபடி என்னோட ஷூட்டிங் நடுவில் வந்தேன். நான் இங்கேருந்து திரும்பி திருச்சிக்கு போகணும். உங்கள் எல்லாரும் சந்திச்சது பெரும் மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. தமிழ் தாய் பாடி ஆரம்பிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.